ரூபாய் தாள் இல்லாத வீடுகளே இன்று மிக குறைவு என்று சொல்லலாம். இது மக்களுக்கு ஒரு நெருக்கடியை தராதா? இது ஒரு நெருக்கடி தரும். இது நெருக்கடி எல்லாம் தராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு நாட்டுல இவ்வளவு பெரிய ஊழலுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க, தீவிரவாதத்துக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க, அரசாங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன பண்றீங்க, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறவங்களுக்கு இதுதான் ஒரு பதில். அதாவது இந்த மாதிரி தான் பண்ணணும் என்று பல பல பேர் பல காலகட்டத்துல நம்ம சொல்லியிருக்கிறோம். இது வரும்ன்றது எதிர்பார்க்கப்பட்டது. ஏன் இவ்வளவு தாமதமா வந்ததுதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இது வரும்போது ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு அல்லோலப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். பல மக்களுக்கு நெருக்கடி இருக்கும், பல பேருக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். தேச அளவுல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு சாதாரணப்பட்ட ஒரு மக்கள் எழுந்து நிச்சயமாக இதை கை கொடுப்பார்கள் தான் நினைக்கிறேன். இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, அரசியல், இந்தியாவோட அரசியல்ல இது ஒரு பெரிய திருப்புமுனை. பல கோடீஸ்வரர்கள், அரசியல் கோடீஸ்வரர்கள் இன்னைக்கு கருங்காலியா இருக்கிறார்கள். அதுதான் உண்மை. அரசுக்கு மிக திரு வெங்கடேசன் குறிப்பிடுறேன், அரசுக்கு இது அறிவிப்பது மிக எளிதாக இருக்கலாம், கவர்ச்சிகரமானதாக கூட இருக்கலாம். இதில் 2 தரப்பு பதற்றமடைய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று நல்ல பதற்றமாகவே இருக்கலாம். அதாவது யார் கருப்பு பணத்தை அதிகமாக வைத்திருக்கிறார்கள் அவர்கள் பதற்றம், அது குறித்து நமக்கு கவலை இல்லை, அவர்கள் மாட்டட்டும், அதுதான் நாம் விரும்புவது. ஆனால் இது குறித்து அதிகம் விவரம் தெரியாத ஏழை எளிய மக்கள், நம்மிடம் இருக்கக்கூடிய பணம் இன்று இரவிலிருந்தே செல்லாதாமே, போய் வரிசையில் நிற்க வேண்டுமே, அது செல்லுமோ செல்லாதோ, அந்த பணம் என்ன ஆகுமோ, இந்த மாதத்திற்கான செலவுகளை எப்படி சமாளிப்பு என்பது போன்ற எளிய சந்தேகங்கள், அச்சம் வரும் அல்லவா? நிஜமா வரும் சார். ஆனா இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண இந்தியர் இன்னைக்கு ஒரு 20,000 to 30,000 ரூபாய்க்கு மேல அவங்களுக்கு வருமானம் கிடையாது. கையில இருப்பிடம் கையில 5,000, 2,000, 10,000 இருக்க போறது. அவங்களுக்கு இது நாளை காலையில அந்த வங்கிலையோ டெல்லர் மிஷின்லயோ போய் போட்டாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிட போது. இதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இதுல. ஆனா பல பேர் பல ஆயிரம் கோடிகள் வீட்டுல பதுக்கி வச்சிருக்காங்க, தலகாணி கடியில வச்சிருக்காங்க, மெத்தக்கடியில வச்சிருக்காங்க. அவங்களுக்குதான் இது பெரிய பிரச்சனையாகும். நீங்க சொல்றது சாதாரண மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், ஆனா அவங்க சந்தோஷமா இதை ஏத்துப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க அப்பனா இந்தியர்களை சரியா புரிஞ்சுக்கலன்னு தான் நான் கருதுறேன். இதற்கு முன்னுதாரணங்கள் இருக்குதா? இந்த மாதிரி பல தேசங்கள் பண்ணிருக்காங்க, பல காலகட்டத்துல பண்ணிருக்காங்க. ஊழலுக்கு எதிர்த்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறது எனக்கு தெரிஞ்சுதான் முதல் தடவை. அமெரிக்காலேயே $100 மேல கிடையாதுங்க. அமெரிக்கால டாலர் எப்படி நம்ம ஊர்ல ரூபாய், நம்ம ஊர்லயே 500, 1000 ரூபாயும் இருக்கணும். 500 ரூபாய் 1000 ரூபாய் சாதாரணப்பட்ட மக்கள் இன்னைக்கு நீங்க கட்டுக்கட்டா வச்சுக்கிறது யாருமே கிடையாது. சாதாரண மக்கள் உங்களோட பரிமாணத்தை யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. 500 ரூபாயும் 1000 ரூபாய் கட்டுக்கட்டா வச்சிருக்கிறவங்க நிச்சயமா சாதாரண மக்களா இருக்க முடியாது. இப்ப சமீபத்தில் சில நாட்களாக சமூக வலைத்தளங்களில் 2000 ரூபாய் நோட்டுக்கட்டுகள் என்ற ஒரு செய்தி புழங்கிக் கொண்டே இருப்பதை நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதற்கும் இதற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கக்கூடும் நீங்க ஏதாவது சந்தேகிக்கிறீங்களா? அது நிச்சயமா நான் இன்னைக்கு காலையில கூட RBI வெப்சைட்ல போய் பார்த்தேன். அந்த மாதிரி இன்னும் 2000 ரூபாய் நோட்டு வரா மாதிரி எங்கேயும் RBI சொல்லவே இல்லை.